அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது மெகா தொலைக்காட்சியூடாக இன்றைய தினத்திலே ஒரு சிறந்ததொரு கல்விமானை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற ICHS என்ற பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஒரு இளம் சட்ட முதுமானியை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அதே போன்று இந்த நிறுவனத்தினுடைய கிளை காரியாலயம் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவிலும் இருப்பதாக அந்த தகவல்கள் சொல்கிறது. எனவே இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற இளம் கல்வியலாளர்களுக்கும் இளம் மாணவர்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கல்வியை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாகவும் நாங்கள் ICHS நிறுவனத்தை அடையாளம் கண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த நிறுவனத்தின் நிறைவேற்று முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய MA அகமது மிஃப்ராஸ் சட்ட முதுமானி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய MA அகமது மிஃப்ராஸ் சட்ட முதுமானி அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திலே நாங்கள் ICHS நிறுவனத்தின், அதாவது இந்த பல்கலைக்கழகத்தின் ICHS என்றால் என்ன, இந்த பல்கலைக்கழகம் கிழக்கு மண் தாண்டி முழு இலங்கையிலும் இருக்கின்ற மாணவர்களுக்கு எவ்வாறான சேவைகளை வழங்கி இருக்கின்றது, இந்த நிறுவனத்தினுடைய எதிர்கால சேவைகள் எவ்வாறு அமையவிருக்கிறது என்பதை பற்றி சொல்லிவிடுங்களேன். நல்லதொரு கேள்வி ராஜ். இந்நிறுவனம் 2014 ஆண்டு காலப்பகுதியில் என்னால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிறுவனத்தில் ICHS என்பது இன்டர்நேஷனல் கேம்பஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், உயர்கல்விக்கான சர்வதேச வளாகம் என்னும் பொருள்படும். நிறுவனமானது 173 உலகளாவியத்தில் உள்ள பிரபல்யமான 173 பல்கலைக்கழகங்களுடன் தொடர்புள் உள்ளது. அதாவது பார்ட்னராக, பங்காளிகளாக எங்களது நிறுவனம் இருக்கின்றது. தற்போது மலேசியாவில் உள்ள கிட்டத்தட்ட 28க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள், மலேசியாவில் உள்ள UUM உத்தாரா மலேசியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, UTM யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி மலேசியா, IIM இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியா, யூனிவர்சிட்டி ஆஃப் கபங் மலேசியா போன்ற முன்னணி பல்கலைக்கழகத்துடன் பல நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி பல மாணவர்களை இந்த பல்கலைக்கழகத்தில் நுழைவதற்கு புலமை பரிசுகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. பல நூற்றுக்கணக்கான மருத்துவ மாணவர்கள், பொறியியல் மாணவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட மாணவர்களை விமானியாக கூட, தற்போது 2 மாணவர்களை விமானியாக கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இருக்கிறது. அருமையான தகவல். விமானம் ஓட்டக்கூடிய அளவிற்கு மாணவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷனும் கற்பித்தலும் இந்த ICHS நிறுவனத்திலே இடம்பெறுகிறது என்ற கேள்விகள், என்ற உங்களது வார்த்தைகளை கேட்கின்ற போது கிழக்கு மண்ணிலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ICHS பல்கலைக்கழகம் பெருத்த சேவையை மக்களுக்கு வழங்குகிறது என்பது பூரிப்படைய வைக்கின்றது. ஒரு சிறப்பான ஒரு இளம் நீண்ட தூர செயற்திறன் கொண்ட ஒரு சேவையாளராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள், சட்ட முதுமானியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குகின்றீர்கள், அதிகளவான நாடுகளோடு தொடர்புகளை பேணுகின்றீர்கள், கல்வி ரீதியாக அதிகளவான வளங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்க ICHS நிறுவனம் காத்திருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய எதிர்கால திட்டங்களை நீங்கள் ஏதாவது வைத்திருக்கின்றீர்களா? எவ்வாறான திட்டங்களை இன்னும் நீங்கள் வியாபிக்க காத்திருக்கின்றீர்கள்? இந்த நிறுவனத்தின் உண்மையான குறிக்கோள் கல்வி அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட். அந்த அடிப்படையில் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். நாங்கள் தற்போது பல நாடுகளுடைய தூதராலயங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி, பல பல்கலைக்கழகங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மிக குறைந்த செலவில் பொறியியல், மருத்துவம் மற்றும் இன்னொரு அனைத்து பட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புலமை பரிசல்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் இன்னும் பல வகையான சேவைகளை செய்ய காத்திருக்கின்றோம். ஒரு அருமையான தகவல் திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு இளம் சிறந்த ஒரு கல்வியலாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதே நேரத்திலே நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டுவிட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது மக்கள் சார்பாக கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த கிழக்கு பிராந்தியம் தாண்டி முழு இலங்கையிலும் அதிக அளவான பல்கலைக்கழகங்களும் கல்வி நிறுவனங்களும் உருவாக்கப்பட்டு மக்களிடத்திலே அதிக அளவான பணங்களை பெற்றுக்கொண்டு கல்வியை கற்றுக் கொடுப்பதாகவும் ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களது நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே ஏழை மக்களுக்கும் நீங்கள் வாய்ப்புகள் வழங்குவதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. இதை பற்றி குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பத்து மாணவர்களுக்கு இந்த ICHS நிறுவனம் ஏதாவது ஒரு கல்வி திட்டத்தை வைத்து அவர்களுக்கு ஒரு புலமை பரிசிலை அளித்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா உங்களது கல்வி நிறுவனத்தில்? உண்மையில் நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் ஏற்கனவே பல மாணவர்களை பாகிஸ்தான், மலேசியா, அதே போன்று இந்தியா
போன்ற நாடுகளுக்கு ஏற்கனவே புலமை பரிசுகளை பெற்றுக் கொடுத்து மாணவர்கள் அங்கு கல்வி நடவடிக்கைகளை முடித்து இன்று பொறியியலாளர்களாக மருத்துவராக சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விடயங்களை நீங்கள் சுருக்கமாக சொல்லுகின்றீர்கள். தெளிவாக மக்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் விளங்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டுவிட வேண்டும். முகநூலை பார்க்கின்ற போதும் அதே போன்று இன்னும் இதர ஊடகங்கள் வாயிலாகவும் நாளைய தினத்திலே ஏதோ ஒரு விடயம் ஒன்று ICHS நிறுவனம் சார்பாக, இந்த பல்கலைக்கழகம் சார்பாக கனேடிய நாட்டிலிருந்து முக்கியஸ்தர்கள், பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களை வரவழைத்து நேரடியாக மருதமுனையிலே அமைந்திருக்கின்ற மூன் வில்லேஜ் ரெஸ்டாரண்ட் கேட்போர் கூடத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல்கள் சொல்கிறது. இதை பற்றி உங்களிடத்தில் ஏதாவது கருத்துகள் இருக்கிறதா? நாளைய நிகழ்வு உண்மைப்படுத்தப்படுகிறதா? உண்மையில் நாளைய நிகழ்வு என்பது ஒரு அரிய சந்தர்ப்பம். அதாவது OSST, ஒன்டாரியோ செகண்டரி ஸ்கூல் டிப்ளோமா, கனேடிய உயர்தரம் இலங்கையிலே நாங்கள் அதனை அங்குராப்பணம் செய்கின்ற நிகழ்வு நாளை மூன் வில்லேஜ் ஆடிட்டோரியத்தில் இடம்பெற இருக்கின்றது. அதற்கு கனேடிய ரோஸ்டேல் ஹை ஸ்கூலின் 2 பிரதிநிதிகள், மெர்லின் மெர்சன் மற்றும் ரீஜனல் ஹெட் ரவிக்குமார் ஆகியோர் வருகை தர இருக்கின்றனர். அந்த கல்விகளை நீங்கள் சொல்லுகின்றீர்கள், கனேடிய உயர்கல்வியை இலங்கையில் கற்பிக்கப் போவதாக சொல்கின்றீர்கள். அந்த கல்வியை கற்பதற்கான காலங்கள் எத்தனை மாதங்களாக அமையிருக்கிறது? உண்மையில் எமது நாட்டை பொறுத்தளவிலும் ஆசிய நாட்டை பொறுத்தளவிலும் நீண்ட காலம் உயர்தரத்துக்கு ஒரு மாணவர் தயாராக வேண்டும். பின்பு பல்கலைக்கழகத்தில் அவர் செல்வதற்கு 2-3 வருடங்கள் பல்கலைக்கழகத்தில் காலங்கள் ஏற்படும். 2-3 வருடங்கள் அவர் பல்கலைக்கழகத்தில் நுழைவதற்கு காலம் ஏற்படும். உண்மையிலே இது ஒரு 4-5 வருடங்கள் அந்த மாணவனுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக இந்த கனேடிய OSST ஆனது, ஒன்டாரியோ செகண்டரி ஸ்கூல் டிப்ளோமானது, வெறும் 1 வருட காலத்துக்குள் அவர் தனக்கு விரும்பிய ஸ்ட்ரீமில், பிசினஸ் ஸ்ட்ரீம், சயின்ஸ் ஸ்ட்ரீம், டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரீம், என்ஜினியரிங் ஸ்ட்ரீம் என்று 4 வகையான பிரிவுகள் இருக்கின்றது. அந்த பிரிவுகளில் தன்னை உட்படுத்தி 1 வருட காலத்துக்குள் அவர் அந்த கற்கினரையை நிறைவு செய்ய முடியும். இதற்காக நாங்கள் விசேடமாக OSST, கனேடிய ஒன்டாரியோ செகண்டரி ஸ்கூல் டிப்ளோமா, ரோஸ்டேல் நிறுவனத்துடன் இணைந்து அந்த நிறுவனத்தின் அந்த கல்லூரியின் மேற்பார்வையிலே எங்களது விரிவுரையாளர்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு அந்த விடயத்தை கற்பிப்பதற்காக ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆசிரியர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். அவர்களுக்கான தெளிவூட்டல்களை, அவர்களுக்கான விரிவுரையாளர்களை நீங்கள் நேரடியாக கனேடிய நாட்டிலிருந்து பல லட்சம் செலவிலே இங்கே கொண்டு வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே கல்வி சேவையை வழங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நாளைய தினத்திலும் நீங்கள் 2 முக்கிய பிரதிநிதிகளை மருதமுனை மூன் வில்லேஜிலே இருக்கின்ற கேட்போர் கூடத்திலே நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றீர்கள். அதிகளவான தகவல்களையும் விளக்கங்களையும் மக்களுக்கும் நாளைய தினத்திலே நீங்கள் கொடுக்க இருக்கின்றீர்கள். இந்த கல்வி காலம், அதாவது கனேடிய நாட்டிலே பயில வேண்டிய கல்வி காலத்தை, உயர்தரத்தை இங்கே குறிப்பிட்ட மாதங்கள், அதாவது ஒரு 10 மாத காலத்திலே கற்பதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றீர்கள். இதன் பிற்பாடு அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் எவ்வாறு இலகுபடுத்தப்பட இருக்கிறது? இலகுவாக போக முடியுமா? அல்லது IELTS போன்ற மேலதிக சான்றிதழ்கள் அவர்களுக்கு தேவைப்படுமா? அல்லது பணச்செலவுகள் கூடுதலாக தேவைப்படுமா? உண்மையிலே OSST என்று சொல்லப்படுவது கனேடிய A-லெவல் உயர்தரம். அந்த உயர்தரத்தினை இலங்கை பரீட்சை திணைக்களம், இலங்கை எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சமமான ஒரு கற்கினர் என்று அண்மையில் அங்கீகரித்து அதற்கான ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆவணம் உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். அந்த ஆவணத்திலே இது கனேடிய A-லெவலுக்கு சமமான, இலங்கை A-லெவலுக்கு சமமான ஒரு கனேடிய உயர்தரம் என்று அங்கீகரித்திருக்கிறார்கள். அழகான தெளிவான விளக்கங்களே தந்திருந்தார் இளம் கல்வியலாளர் அன்புக்குரிய MA அகமது மிஃப்ராஸ் சட்ட முதுமானி அவர்கள். நிறைய அவருடைய நாமத்துக்கு பின்னால் பல பதவிகள் இங்கே இருக்கிறது. நாங்கள் அத்தனையும் சொல்லிவிடுவதற்கான நேரம் எங்களுக்கு போதாமல் இருக்கிறது. ஒரு சிறந்த மனிதர், இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற ஒரு இள வயதிலே கல்வி வளர்ச்சியிலே இந்த மக்களை எப்படியாவது ஒரு உயர்நிலைக்கு, ஒரு சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற கனடா போன்ற நாடுகளுக்கு பயணித்து அங்குள்ளவர்களை அழைத்து வந்து
நேரடியாக ICHS நிறுவனத்தினூடாக இந்த பல்கலைக்கழகத்தினூடாக மக்களுக்கு சேவை வழங்க காத்திருக்கின்ற அன்புக்குரிய சட்ட முதுமானி MA அகமது மிஃப்ரான்ஸ் அவர்களுக்கு நாங்கள் இதுவரை கண்ட விளக்கங்கள் தெளிவூட்டல்களை தந்திருந்த அத்தனையையும் நாங்கள் எமது மக்களுக்கும் கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கின்ற கல்வியிலே இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்ற ஒரு நிறைவான நம்பிக்கையோடு நாங்கள் அன்புக்குரிய சட்ட முதுமானி மிஃப்ரான்ஸ் அவர்களே இந்த நிகழ்வை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். நாளைய நிகழ்வு எத்தனை மணிக்கு இடம்பெற இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சில தகவல் ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா? நாளைய நிகழ்வு 4:30 PM 4:30 PM மூன் வில்லேஜ் ஆடிட்டோரியத்தில் இடம்பெற இருக்கிறது. நாளை பிற்பகல் 4:30 மணிக்கு மருதமுனையிலே மெயின் வீதியிலே அமைந்திருக்கின்ற மூன் வில்லேஜ் கேட்போர் கூடத்திலே அந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதே நேரத்திலே சட்ட முதுமானி மிஃப்ரான்ஸ் அவர்களே, சட்டத்துறை சம்பந்தமாக ஒரு இளம் வயதிலேயே ஒரு சட்ட முதுமானியாக இருக்கின்ற நீங்கள் சட்டத்துறை சம்பந்தமாக உங்களது ICHS நிறுவனம் இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏதாவது கற்கை நிறைய வைத்திருக்கிறதா? உண்மையிலேயே இது நல்ல கேள்வி. நாங்கள் தற்போது ஐரோப்பாவில் உள்ள பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம் ஒன்றில் LLB சட்டமானி LLM சட்ட முதுமானி கற்கை நெறிகளை எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய கேம்பஸில் தொடர்வதற்காக ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் இதற்கான அறிவிப்புகள் மாணவர்களுக்கு விடுக்கப்படும். மிக குறைந்த கட்டணத்தில் ஸ்ரீலங்கா SLLC என்று சொல்வார்கள், ஸ்ரீலங்கா லீகல் கவுன்சில் ஸ்ரீலங்கா சட்டப்பேரவை அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் தனது பட்டத்தை இலகுவான முறையில் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அருமையான ஒரு சட்டம் பற்றிய தெளிவூட்டலை வழங்கி இருக்கின்றீர்கள். இந்த பிராந்தியத்தில் இருக்கின்றவர்களுக்கு சிறப்பான முறையிலே கல்வியை இலகுவாக தங்களது கிழக்கு மண்ணிலேயே தொடர்வதற்கான வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள். சட்ட முதுமானி அவர்களே, ஏதாவது நீங்கள் இன்னும் ஒரு சில விடயங்களை சொல்ல விரும்புகிறீர்களா? உண்மையிலே நீங்கள் ஒரு வினா எழுப்பினீர்கள். அந்த வினா IELTS இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், அது இந்த மாணவர்களுக்கு தேவையா இல்லையா என்ற ஒரு வினாவை எழுப்பினீர்கள். உண்மையிலே இது கனடாவுடைய உயர்தரம் என்பதனால் அந்த மாணவர்கள் அதை விட கூடுதலாக தயார்நிலைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த ஒரு வருட காலத்துக்குள் அவர்கள் கனடாவினுடைய உயர்தரத்துக்கு அவர்கள் முழுமையாக தன்னை உட்படுத்துவதன் காரணமாக அவர்களுக்கு IELTS தேவையில்லை. இதனூடாக அவர்கள் கனடாவில் வாழ்கின்ற ஒரு மாணவன் எந்த அளவு கல்விக்கான உரிமைகளை பெறுகின்றானோ அந்த உரிமையை அந்த மாணவன் இங்கே பெறுவான். இதன் மூலமாக உலகத்தில் உள்ள பிரசித்தமான பல்கலைக்கழகங்கள், உதாரணமாக நாங்கள் குறிப்பிட போனால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கூட இந்த OSST ஆவணத்திலே நாங்கள் இந்த ஒன்டாரியோ செகண்டரி ஸ்கூல் டிப்ளமாவை நிறைவு செய்கின்ற மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்க காத்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோவில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழகம், அதே போன்று சிங்கப்பூரில் உள்ள சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி, அதே போல ஐரோப்பாவில் இருக்கின்ற பல பல்கலைக்கழகங்கள் மிக நீண்ட பட்டியலாக இருப்பதனால் நான் ஒவ்வொன்றாக அதை குறிப்பிட முடியாமல் இருக்கின்றது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். உலகத்திலே இருக்கின்ற மிக முன்னணி பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தை கூறுவதன் மூலமாக உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தகவல்களை தந்திருக்கின்றீர்கள். சர்வதேசத்துக்கு இந்த மக்களை எப்படி கொண்டு செல்லலாம், இந்த மருதமுனை தாண்டிய கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இளம் கல்வி கற்க விரும்புகின்ற மாணவ செல்வங்களை இந்த கல்வியினூடாக ICHS பல்கலைக்கழகம் சிறப்பான முறையிலே வெளிநாடுகளிலே தொழில் புரிகின்ற ஒரு தன்மையையும் வெளிநாடுகளே கல்வி கற்கின்ற ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பையும் எடுத்து வருவது சிறப்பு தருகிறது. இதோடு நாங்கள் இந்த நேரலையை நிறைவு செய்து கொள்கின்றோம். நாளைய தினம் 4:30 மணியில இருந்து எமது மெகா தொலைக்காட்சி நேரடியாக நாளைய நிகழ்வையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது என்ற செய்தியோடு இதோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். அன்புக்குரிய சட்ட முதுமானி மிஃப்ரான்ஸ் அவர்களே, கண்டிப்பாக நாளை மேலதிக தகவல்களுக்கு நாளை மாணவர்கள் பங்கு பெற்றுவதனூடாக, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கு பெற்றுவதனூடாக இந்த OSST என்றால் என்ன என்பதற்கான மிக தெளிவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இந்த உதவியாளர் ராஜி அவர்களுக்கும் அவருடைய நிறுவனத்துக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.